ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சிறிய இடைவெளியை விட்டு மறுபடியும் நாம் ராம குண அனுபவத்தில் தொடர்ந்து அனுபவிப்போம். கஹ திருட விரதகா என்பதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். திருடமான விரதத்தை உடையவன் யார்? என்ன திருடமான விரதம்? சரணம் என்று தன்னுடைய தாழ் அடைந்தவர்களுக்கு எல்லாமும் அபயம் என்று கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட விரதத்தை நான் இந்த அவதாரத்தில் எடுத்துக்கொண்டிருக்கேன் என்று சொல்றது போல ராமன் எம்பெருமானே திருடவிரதன் என்று சொல்லும்படியாய் ஆவான்னு நாரத மகரிஷி வால்மீகிக்கு பல கதைகளை கொண்டு ராமச்சரித்திரத்தில் இருக்கக்கூடிய பல கதைகளை கொண்டே நிச்சயித்து கொண்டு வருகின்றார். இன்று கடைசியா ஒரு கதை. ஒரு மனிதனானவனை புலியானது காட்டிலே துரத்தி கொண்டு வந்தது. அந்த புலிக்கு பயந்து அவன் ஒரு அருகிலிருந்த மரத்திலே ஏறி அமர்ந்தான். அந்த மரத்தில் எதேச்சியாக அங்கு ஒரு குரங்கும் இருந்தது. இந்த புலியானது சொல்லித்து அந்த மனிதனை பார்த்து, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னுடைய பசிக்கு இரையாவதற்கு உன்னுடைய அருகில் இருக்கக்கூடிய அந்த குரங்கை நீ தள்ளிவிடு, அந்த குரங்கை கொன்னு அதை சாப்பிட்டு அந்த மாமிசத்தை சாப்பிட்டு என்னுடைய பசியை நான் ஆத்திக்கொள்றேன்னு சொன்னதுனால இதை நம்பி அந்த மனிதனும் அந்த குரங்கை கீழே தள்ளிவிட்டான். அப்போ அந்த குரங்கை பார்த்து அந்த புலி சொன்னது, உன்னுடைய மாம்சத்தால என்னுடைய பசியானது அடங்குமான்னா அடங்காது, எனக்கு நர மாம்சமே மிகவும் பிரீத்தி, அதனாலே நீ ஒன்று செய், நீ மரத்திலே ஏறி அந்த மனிதனை என்னிடத்திலே தள்ளிவிடு, உன்னை ஒன்றும் நான் செய்ய மாட்டேன், அந்த மனிதனை கொன்னும் என்னுடைய பசியை நான் தீர்த்து கொள்றேன்னு சொல்லித்து குரங்கும் மேலே சென்று அமர்ந்த பொழுது அந்த மனிதனானவன் பயந்து போய் இந்த குரங்கினிடத்திலே சொன்னான், என்னை நீ இந்த புலிக்கு பலியாக்கி விடாதேன்னு. அதை பார்த்து அந்த குரங்கு சொல்லித்து, அஞ்சேல் அஞ்சேல் அஞ்ச வேண்டாம், நீ இந்த புலிக்கு பயந்து என்னிடத்துல சரணம் அடைந்ததாகவே நான் எண்ணிக்கொள்றேன். இந்த மரத்திலே ஏறினாயே, அப்போ இந்த புலிக்கு பயந்து என்ன எப்படியாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்து நீ வந்தாய், என்னிடத்துல சரணம் அடைந்தாய் என்றதாகவே நான் நினைத்து கொள்றேன், உன்னை நான் அந்த புலிக்கு பலியாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த புலியினிடத்திலேயும் சொல்ல அது சென்று விட்டது. என்னிடத்துல சேர்ந்தவன ஒரு காலம் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னது. இப்படி மிருகங்களினிடத்திலே கூட ஒரு திருடமான ஒரு விரதம் கொண்டிருக்குன்னா தன்னிடத்துல அண்டினவர்களை கைவிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ராமனானவன் எப்படி கைவிடுவான்? அதை வால்மீகி முனிவர் அழகான ஸ்லோகங்கள்ல காட்டுறார். 2 உயிரான ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம், ராமச்சரம ஸ்லோகம். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன, நத்யஜேயம் ஒரு காலும் நான் விடுவதற்கு இல்லை. இதுதான் உயிரான வார்த்தை இந்த ஸ்லோகத்துல. நத்யஜேயம் கதஞ்சனா தோஷா எத்யபி தஸ்ய சியாத்து சதா மேத தஹர்கிதம்னு. அதே போல சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதீச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ, சர்வபூதங்களுக்கும் நான் அபயம் அளிக்கிறேன் அப்படின்னு. என்னிடத்துல சரணமடைந்தவர்கள் எத்தகையவராக இருந்தாலும் சரி, அப்படி சகல விதமான சர்வபூதர்களுக்கும் நான், சர்வ வஸ்துக்களுக்கும் நான் அபயம் அளிக்கிறேன்னு சொல்றான். அத ஏதத் விரதம் மமா, நான் விரதமாகவே கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்றதுனால ராமபிரான் திருடவிரதன் அப்படிங்கிறத இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக நாம் நிச்சயித்து காட்டுவதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நெதஜேயம் கதஞ்சன அப்படிங்கிறதும் ஏதத் விரதம் மம அப்படிங்கிறதும் இந்த 2 உயிரான சொற்களின் மூலமாகவே மற்ற ஏனைய கதா விசேஷங்கள் மூலமாகவும் இப்படிப்பட்ட திருடமான விரதம், அதாவது தன் அண்டினவர்களிடத்துல நிச்சயம் எக்காலத்திலேயும் கைவிடாமல் அவர்களை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதான அந்த விரதத்தை கொண்டுள்ளவன் ராமன் எம்பெருமான். அப்போ தன்னிடத்துல அடைக்கலம் புகுந்தவர்களை காக்கக்கூடிய திடமான விரதம் அப்படிங்கிறது எம்பெருமானிடத்துல பல சரித்திரங்களாலேயும் பல ஸ்லோகங்களாலேயும் பல விவாதங்களாலேயும் சொல்லப்பட்டது. அப்படிங்கிறதுனாலே இந்த குணம் உடையவன் ராமன் எம்பெருமான்கிறதுல சந்தேகமே இல்லை என்று நாரதர் வால்மீகி சொன்னதாக இந்த 6வது குணம் பூர்த்தியாகின்றது. அடுத்த 7வது குணமாக சாரித்ரேன ச கோ யுக்தஹா அப்படின்னு 7வது வினா. கோ யுக்தஹா, சரித்திரம்
சாரித்திரேன, சரித்திரம் அப்படின்னு யார சொல்றது அப்படின்னா, சாரித்திரம் அப்படிங்கிறது பல வகையான அர்த்தங்கள் கொண்டது இந்த வார்த்தை. ஒழுக்கம், நன்னடத்தை, அதுக்கு மேலே இதெல்லாம் கொண்டிருக்கக்கூடியவன் யார்? இப்படிப்பட்ட ஒழுக்கசீலன், தர்மத்தை கடைபிடித்து நடக்கக்கூடியவன்கிறதும் இதுக்குள்ளே அடக்கம். இதெல்லாம் கூடினவன் ஒருத்தன் உண்டா அப்படிங்கிற வினா, அதுக்கு நல்லொழுக்கம் அப்படின்னு சொன்னா அதை பொதுவாக சொல்லும்படியா இருக்கு, பொதுப்படையா சொல்லக்கூடியது. அது என்ன சொல்றது? பெரியவர்களிடத்துல அடிபணிந்து நடப்பது, அவர்களை பேணுவது, பொய் சொல்லாமல் இருப்பது, பொறாமை கொள்ளாமல் இருப்பது, சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்டதான கர்மங்களை எல்லாம் செய்யறது, தெய்வ பக்தி கொண்டிருப்பது, பிறரை நலிவு செய்வது அப்படிங்கிறது, அதாவது பிறரை நலியாமை அப்படிங்கிறதெல்லாம், பிறர் பொருள் தாரம் அதெல்லாம் கொள்ளாததுங்கிறதெல்லாம் இதெல்லாம் நல்லொழுக்கம் அப்படிங்கிறதுல சொல்றது. ஆக அப்போ இந்த நல்லொழுக்கம் கொண்டுள்ளது அப்படிங்கிறத பொதுவா நம்ம சாரித்திரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சரித்திரம் அப்படிங்கிற சொல் தான் சாரித்திரம் அப்படிங்கிறது நீண்டதுன்னும் ஒரு சொல் சொல்லப்படுறது. இதெல்லாம் ராமனிடத்துல குடிகொண்டிருக்கு அப்படிங்கிறதை பல கேள்விகளால, இதுக்கு முன்ன 5 கேள்விகளால நாம் பார்த்த பொழுதும் இப்போ இதில் விவரமாக சொல்லப்படுகின்றது. சரி, பெரியார்களிடத்துல பணிந்து நின்று, அவர்களிடத்துல தாழ நின்று அவர்களை துதித்து எம்பெருமான் பணிந்தது அப்படிங்கிறத எங்க பார்க்கலாம்னா, இப்ப பெரியவர்களை பணிவது அப்படிங்கிறத 3 வகையாக நாம் பிரிக்கலாம். பெரியவர்கள் அப்படிங்கிறத நம்ம விட பெரியவர்கள், நம்மோடு ஒத்து இருக்கக்கூடியவர்கள், நம்ம விட தாழ்ந்தவர்கள் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறதுல இந்த 3 வகுப்பில் நம்ம விட தாழ்ந்திருப்பவர்கள் சிலரோ பலரோ இருப்பதாக கொள்றதற்கு நமக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றார். ஏன்னா எல்லார காட்டிலேயும் நாமே மிகச் சிறியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லார காட்டிலேயும் நாம் சிறியோம் அப்படின்னு அனுசந்தித்து கொண்டு நம்முடைய கடமையை செய்யறது தான் சிறப்புன்னு சொல்லப்படுறது. இருந்தாலும் கூட இந்த சம்சார வாழ்க்கையில நம்முடைய மக்கள் மற்றும் பணிவிடை செய்யக்கூடியவர்கள் மற்ற ஏனைய மனிதர்களை கொண்டு நம்ம காட்டிலேயும் பெரியவர்கள், நம்மோடு ஒத்தவர்கள் அப்படின்னு தகுதி உண்டு, நினைக்கிறதுக்கு தகுதி உண்டா அப்படின்னா அப்படியும் தகுதி கிடையாது. நம்ம விட தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறத கொள்றது ஏற்புடையது அப்படின்னு சொன்னாலும் கூட ராமன் எம்பெருமான் மிகப்பெரியவன், அறப்பெரியவன், உண்மையிலே ஸ்ரீமன் நாராயணன் ஆவான். அப்போ அவனுக்கு அடிமைப்பட்டதான முறையில் கீழ்பட்டிருக்கோமே கூட, அப்படி இருப்போமே தவிர அவனுக்கு மேற்பட்டவனாக நாம் இருப்போமான்னா அப்படி கிடையாது. அவனோடு ஒத்தவர்களா உண்டான்னா அதுவும் கிடையாது. அவனுக்கு ஒத்தார் மிக்கார் அப்படின்னு ஒருத்தருமே கிடையாது. அப்படிங்கிறதுனால ஆத்மானாம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படிங்கிறதுனால மானிட வேடம் மனுஷ வேடம் தரித்து கொண்டு எம்பெருமான் ராமாவதாரமாக வந்ததனாலே தன்னில மிக்காரோ தன்னோடு ஒத்தாரையோ திருவுள்ளத்திலே தான் கொண்டிருப்பது அப்படிங்கிறத நாம் அவனுடைய சரித்திரத்துல பல இடங்கள்ல நாம் பார்க்கலாம். அதனாலே பெரியவர்களை பணிந்து நின்று ஏத்துவது அப்படிங்கிற அந்த தர்ம அனுஷ்டானத்தை அவன் அனுஷ்டித்து காட்டினதுங்கிறது ராமன் அவனுடைய திருவவதாரத்துல பல இடங்கள்லையும் அவனுடைய சரித்திரத்திலிருந்து தெரிகின்றது. அப்போ ராமன் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் கூட பெரியவர்களினுடைய நியமனத்தை சிரமேற்கொண்டு அவன் செய்ததாகவே நமக்கு தெரிகின்றது. அதுல பல விஷயங்கள் உண்டு. அது ஒவ்வொரு அனுபவமாக ஒவ்வொரு பகுதியாக நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.